ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதையொட்டி கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கமுதியில் 129.40 மில்லிமீட்டர் மழையளவும், குறைந்தபட்சமாக பல்லமோர் குளம் பகுதியில் 9.50 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. சராசரியாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 62.15 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக கமுதியில் 129.40 மில்லிமீட்டர் மழையளவும், கடலாடியில் 105.20 மில்லிமீட்டர் மழையளவும், ராமநாதபுரத்தில் 104 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. இந்த தொடர் மழையின் காரணமாக பல இடங்களில் மழைநீரானது வடியாமல் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் காற்றின் காரணமாக மீன்வளத்துறை அதிகாரியும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என முன்னெச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் படகுகள் கரையிலேயே நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கும் காட்சியை நம்மால் காண முடிகிறது. மேலும் ராமேஸ்வரத்திற்கு வருகை தரும் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமலும் தீர்த்தமாட முடியாமலும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த கனமழையின் காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் அறிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.